ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண போகிறது வந்து வறுத்தரைச்ச சாம்பார். இது வந்து கேரளா ஸ்டைல் சாம்பார், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அடிக்கடி இதுதான் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கு வந்து வறுக்கிறதுக்கு தேவையான பொருள்லாம் நான் இந்த இண்டஸ் வேலியோட ஃப்ரைங் பேன்லேயே எடுத்து வச்சுட்டேன். ஸோ இதில் என்னெல்லாம் வச்சுருக்கேன்னா, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 6 வரமிளகா, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் ஜீரகம், அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்ல மிளகு, ஒரு அரை டீஸ்பூன் போதும், அரை டீஸ்பூன் அளவுக்கு நல்ல மிளகு. ஓகே, இனி வந்து தேங்காய் மட்டும் தேவை, அதை நான் 2வது எடுத்துகிட்டு வரேன். இதை வறுத்துருவோம். எண்ணெய் எதுவுமே விடலை, ட்ரை பேனில் இதை வந்து ஒரு 4-5 நிமிஷம் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்ல வாசனை வர்ற வரைக்கும் இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ நம்மளோட பொருட்கள்லாம் ஒரு ஹாஃப் வந்து வறுத்தாச்சு. இப்போ வந்து கொப்பரை தேங்காய் இருந்தால் நீங்கள் வந்து ஒரு 1/4 கப்லேருந்து 1/2 கப் வரைக்கும் கொப்பரை தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. கொப்பரை தேங்காய் ஆட் பண்ணிங்க அப்படின்னா இந்த பொடியை நீங்கள் வந்து கொஞ்ச நாள் வச்சுருக்கலாம். ஓகே, இல்லாட்டி நீங்கள் ஃப்ரெஷ் தேங்காய் தான் தனியாக வறுத்து போடணும். இந்த வறுக்கக்கூடியதெல்லாம் வந்து ஒரு அரை வேக்காடு, 1/2 வேக்காடு வறுப்பட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறமா இதை தேங்காவை ஆட் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வறுத்தரைச்ச சாம்பாருக்குள்ள இந்த மசாலா பொருட்கள்லாம் நல்லா வறுப்பட்டாச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக கூல் ஆனோடனே மிக்ஸி ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துட போகிறேன். இப்போ நம்ம வறுப்பட்டது எல்லாத்தையும் கூல் ஆகிடுச்சு கம்ப்ளீட்டாட்டு. இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நீங்கள் பவுட்ரு பண்ணி ஃப்ரிட்ஜில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த சாம்பார் பவுட்ரு, வறுத்தரைச்ச சாம்பார் பொடியை. ஏன்னா தேங்காய் இருக்கிறதுனால நீங்கள் வெளியே ஸ்டோர் பண்ணுறதை விட ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறது நல்லது. ஓகே, நீங்கள் சப்போஸ் பெரிய பேட்சாக பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ இதை வந்து ஓரளவுக்கு கொரகொரப்பாக பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப ஃபைனாக வேணும் அப்படின்னு இல்லை. ஸோ கொரகொரப்பாக நீங்கள் பிடிச்சிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் பவுட்ரு பண்ணிடுங்க. இப்போ நம்ம வந்து சாம்பார் வச்சிடலாம். ஓகே, சாம்பார் வந்து நான் இன்றைக்கி இண்டஸ் வேலியோட கேசரோலில் தான் பண்ண போகிறேன். ஸோ அதை எடுத்து அடுப்பில் வச்சுட்டு ஹீட் ஆகட்டும். ஸோ பேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. நிறைய ஊற்ற வேண்டாம், 1 டீஸ்பூன் போதும். ஏன்னா வந்து இதில் காயை தான் போட்டு நம்ம வதக்க போகிறோம். இப்போ இந்த ஆயிலில் ஒரு 6-7 சின்ன வெங்காயம், 1 தக்காளி, இந்த 2த்தையும் போட்டு ஒரு 1 மினிட் சாட்டே பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம காயெல்லாம் போட்டு வேக வைக்க போகிறோம். இந்த வெங்காயம் தக்காளி மட்டும் கொஞ்சம் எண்ணெயில் வதங்கணும். இப்போ நம்ம வந்து சின்ன வெங்காயம் தக்காளி வதக்கியாச்சு ஒரு 1 மினிட். இப்போ காயெல்லாம் ஆட் பண்ணிடுங்க. நீங்கள் என்ன காய் வேணாலும் ஆட் பண்ணலாம். பொட்டேட்டோ, வாழைக்காய், பூசணிக்காய், வெள்ளரிக்காய், எது வேணாலும் என்ன காய் இருக்கோ அதை கட் பண்ணி ஆட் பண்ணிட்டு 1 மினிட் சாட்டே பண்ணிடலாம். காய் எல்லாத்தையும் பச்சை வாடை போகிறதுக்கு. இப்போ இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. குழம்புக்கு நம்ம 2வது போட்டுக்கலாம். அதே மாதிரி மஞ்சள் பொடி, இந்த 2த்தையும் போட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் வதக்கிடுவோம். இப்போ நம்ம காய் வேகணும், அதுக்கு வந்து தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டு காய் வேகிற வரைக்கும் விட போகிறோம். அதுக்கப்புறமா நம்ம பருப்பு போட்டுட்டு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம காய் வந்து 3/4 பதம் வெந்தாச்சு. இப்போ நம்ம மற்ற ஐட்டம்லாம் ஆட் பண்ணி ஒன்றா வேக விட்டுருலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளி பேஸ்ட். இது நான் ஹோம்மேடாக பண்ணி வச்சது. உங்களுக்கு வந்து இந்த அதாவது இந்த பிளாகில் உள்ள ரெசிபி, பிளாகுன்னு சொல்கிறேன் பாருங்க, இந்த பர்டிகுலர் வீடியோவில் உள்ள எல்லா ரெசிபியோட மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த புளி பேஸ்ட்டு, மட்டா ரைஸ் எப்படி குக் பண்ணுறது எல்லாத்தோட லிங்க்குமே கீழே இருக்கும். சரியா? இப்போ புளி பேஸ்ட் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பருப்பு வேக வச்சுருக்கோம். நான் வந்து துவரம் பருப்பு ஒரு 1/2 கப் துவரம் பருப்பு வேக வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிடலாம். கூடவே நம்ம வந்து சாம்பார் பொடி வச்சுருக்கோம்ல, அதை ஆட் பண்ணிடலாம். ஸோ தேவைக்கு தக்கன சாம்பார் பொடி டேஸ்ட் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து சாம்பார் பொடி கொரகொரப்பாக தான் பிடிச்சிருக்கேன்.
பருப்பெல்லாம் போட்டிருக்கிறதுனால இந்த மாதிரி கொரகொரப்பாக பொடிச்சா ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப ஃபைனாக பொடிச்சிட்டிங்கன்னா வந்து அது ஒரு மாதிரி குழு குழுன்னு ஆயிரும் சாம்பார். கொரகொரப்பாக பொடிச்சிங்க அப்படின்னா டெக்ஸ்டருமே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வறுத்தரைச்ச சாம்பார்களை எல்லாமே போட்டோம். உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. அதே மாதிரி இது ஆப்ஷனல் தான், 1 டீஸ்பூன் வெல்லம். நான் யூஸ்வலாக என்னோடய சாம்பாரில் கொஞ்சம் வெல்லம் போடுவேன், அதனால நீங்களும் எண்ணெய் போட்டுக்கோங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வெல்லம் போட்டிங்கன்னா. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சா. இப்போ வந்து இதை வந்து அடுப்பை லோ பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் அது அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம கொத்தமல்லி கீரை போட்டு ஆஃப் பண்ணிட்டோன்னா வறுத்தரைச்ச சாம்பார் ரெடி. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. டிஃபனாக இருந்தாலும் சரி, ரைஸாக இருந்தாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நம்மளோட வறுத்தரைச்ச சாம்பார் ரெடி. ஃபைனலாக ஒரு கை கொத்தமல்லி கீரை போட்டுக்கோங்க. கொத்தமல்லி கீரை போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா கடைசியாக நம்ம தாளித்து விட்டுக்கலாம். இந்த சாம்பார் பார்த்திங்கன்னா இருக்க உங்களுக்கு வந்து திக்காகும்.